வணக்கம் நண்பர்களே. இந்த உலகில் இறைவன் அனைவருக்கும் கொடுத்த நிலையான சொத்து என்பது என்றுமே மாறாத அன்பு ஒன்றுதான் என்று நம்முடைய பெரியோர்கள் சொல்லுவார்கள். அப்போ எது உண்மையான சிறந்த அன்பு என்று நம்மை கேட்டால், அவரவர்களுடைய அனுபவத்தில் என்னென்ன நாம் தெரிந்து கொண்டோமோ அதைத்தான் சொல்லுவோம். அதே அன்பை முழுமையான அன்பு எது என்பதை தெரிந்தும் சொல்லுவோம். ஆகையால் அந்த நிறைவான அன்பு என்பதுதான் உண்மையானது. அப்பொழுது அந்த நிறைவான அன்பு என்பது எப்படி இருக்க வேண்டும்? எவ்வளவு வறுமை என்றாலும் அந்த வறுமையிலும் தன் கணவனை நேசிக்கின்ற ஒரு பெண்ணும், எவ்வளவு வயதானாலும் எவ்வளவு முதுமை அடைந்திருந்தாலும் தன்னுடைய மனைவியை நேசிக்கிற ஒரு ஆணும் உலகின் மிகச்சிறந்த ஆத்மார்த்தமான அன்புடைய ஜோடிகள். அப்படிப்பட்ட உண்மையான அன்பு நம்மிடையே இருக்கிறதா? அதை பற்றி ஒரு சிறிய கதை. ஒரு ஊரில் ஒரு இல்லத்தில் ஒரு கணவன் மனைவி இருவரும் வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் காலையில் எப்போதும் போல அந்த இல்லத்தலைவர் தனது அலுவலக வேலைக்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தார். சமையலறையில் அவருடைய மனைவி தன் கணவருக்கு பிடித்த உணவாக வேக வேகமாக சமைத்து கொண்டிருக்கிறாள். ஆனால் அந்த இல்லத்தலைவரோ தினமும் தான் அலுவலகத்துக்கு செல்லும் நேரத்தை விட அன்று சற்று முன்னதாகவே தயாராகிவிட்டார். அதை பார்த்த அந்த இல்லத்தலைவி, ஏன் இன்று இவ்வளவு சீக்கிரமாக அலுவலகம் செல்ல கிளம்பிவிட்டீர்கள் என்று கேட்டாள். அந்த இல்லத்தலைவர், அலுவலகத்தில் கொஞ்சம் வேலை இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே அப்படியே கிளம்புகிறார். அதற்கு அந்த மனைவி, ஏங்க, நேத்தே இன்று சீக்கிரமாக கிளம்ப வேண்டும் என்று நீங்கள் சொல்லியிருந்தால் நான் இன்னும் சீக்கிரமாக எழுந்து விரைவாக சமைத்து கொடுத்திருப்பேனே. சரி, சிறிது நேரம் பொறுங்கள், சமையல் முடிய போகிறது, நான் எடுத்து வருகிறேன் என்று சொன்னாள். அதற்கு அந்த கணவனோ கோபமாக, எல்லா விஷயத்தையும் உன்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்க முடியுமா? எனக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கின்றன. அதனால் ஒரு நாள் நான் சாப்பிடாமல் போனால் எனக்கு ஒன்றும் ஆகாது. போ, நீ போய் நன்றாக சாப்பிடு என்று கோபமாக சொன்னார். அது என்னமோ தெரியவில்லை, பல நேரங்களிலே நம்மிடம் பாசத்தையும் அன்பையும் காட்டுகின்ற அந்த மாதிரி நல்ல மனங்களிடம் பொங்கி விடுகிறோம். அதை பின்னால் உணர்வோம், அது வேறு விஷயம். ஆனால் அந்த நேரத்திலே அந்த இல்லத்தலைவியின் மனம் எவ்வளவு வேதனைப்படும் என்பதை அறியாமலேயே நாம் நம் கோபமான வார்த்தைகளை கொட்டிவிடுகிறோம். அதை விட்டு கொஞ்சம் நாம் நிதானமாக இருந்தோம் என்று சொன்னால் அதை தவிர்த்து விடலாம் இல்லையா? பிறகு அந்த இல்லத்தலைவர் கோபமாக வேகமாக வண்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டார். வீட்டிலிருந்த அந்த இல்லத்தலைவி முகம் வாடிப்போனது. எதுவும் பேசவில்லை. அவர் என்ன சொல்லுவார்? பிறகு அவர் அப்படியே கவலையான முகத்துடன் உள்ளே சென்று மீதி சமையலும் முடித்து கீழே இறக்கி வைத்துவிட்டு தானும் சாப்பிடாமல் அழுக்கு துணிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு துணிகளை துவைப்பதற்கு சென்று விட்டார். அந்த மனைவியினுடைய நல்ல மனம், காலையில் இப்படி கோபப்பட்டு சாப்பிடாமலும் சென்று விட்டாரே என்று வேதனைதான் படும். அந்த வேதனையில்தான் சாப்பிடவும் இல்லை, அவள் துணி துவைக்க சென்று விட்டாள். அந்த இல்லத்தலைவர் ஒரு தபால் அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடியவர். முன்பு ஒரு காலத்தில் இருவரும் அன்பு கொண்டுதான் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இருவரினுடைய வீட்டிலேயுமே பெற்றோர்களின் சம்மதம் இல்லை. அவர்களுக்கு குழந்தைகளும் இல்லை. அந்த இல்லத்தலைவர் தனது அலுவலகத்திலே வேலைகளை ஏதோ தவறாக செய்ததனால் அவருடைய மேலதிகாரி இவரை கடுமையாக திட்டிவிட்டார். அங்கிருந்த எல்லோருடைய முன்னிலையிலுமே இந்த இல்லத்தலைவரை அந்த மேலதிகாரி மிகவும் கடுமையாகவே திட்டியிருக்கிறார். அந்த நினைவுடனேயே அவருடைய வீட்டிற்கு வந்துவிட்டார். அந்த இல்லத்தலைவி தான் ஆசையோடு சமைத்த அந்த உணவை எடுத்து வந்து தன் கணவருக்கு பரிமாற தொடங்குகிறாள். அந்த இல்லத்தலைவரும் சாப்பிட உட்காருகிறார். அவர் சாப்பிட உட்கார்ந்து சிறிது நேரத்திலேயே சாப்பாடு இருந்த அந்த தட்டத்தை எடுத்து
அருகில் இருந்த சுவற்றில் விசிறி அடித்து விட்டார். அவ்வப்போது ஒவ்வொரு நாளைக்கு அவர்கள் வீட்டில் இப்படி நடந்துவிடும். அந்த இல்லத்தலைவிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அப்படியே உறைந்து போய் நின்று விட்டாள். பிறகு அந்த இல்லத்தலைவர், எவ்வளவு காரம் இந்த உணவில், உனக்கு சமைக்க தெரியாதா என்று சத்தமாக கத்தி அவளின் மனைவியிடம் சண்டை போட்டார். அந்த இல்லத்தலைவர் எங்கோ இருக்கும் ஒரு கோபத்தை இங்கே வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த மனைவியை கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தார். வீட்டில் இருக்கும் பெரியோர்கள் அவ்வப்போது சொல்வார்கள், ஒரு வேலைக்கு செல்கிறோம் என்றால் அந்த அலுவலகத்திலே இருக்கிற பிரச்சனையை, அந்த விஷயங்களை அங்கேயே விட்டுவிட்டு வந்துவிட வேண்டும். அதேபோல் வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை அலுவலகத்திற்கு எடுத்து செல்லக்கூடாது என்று சொல்லுவார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால், கோபத்தை நம் மனதுக்குள்ளே வைத்துக்கொண்டு வேலை பார்த்தோம் என்றால் அந்த வேலையும் கெடும், சில நேரங்களில் அவர்களுடைய வாழ்வே கெடும். ஆகையால் அப்படி நாம் இருக்கக்கூடாது. அலுவலகம் வேறு, வீடு வேறு. அந்த இல்லத்தலைவர் அலுவலகத்திலே நடந்த விஷயங்களை மனதில் வைத்துக்கொண்டு இங்கே வந்து கோபப்பட்டு விட்டார். பின்னர் அந்த இல்லத்தலைவர் தன் மனைவியிடம், உன்னால் ஒரு வேலையும் உருப்படியாக செய்ய முடியாது, எல்லாம் என் தலை விதி என்று அப்படியும் இப்படியுமாய் ஏதேதோ பேச ஆரம்பித்து விட்டார். அவர்கள் இருவரும் அன்பு கொண்டுதான் திருமணம் செய்து கொண்டார்கள். அவரவர்களுடைய பாவ புண்ணியம் அவர்களுக்கு குழந்தைகளும் இல்லாமல் போய்விட்டது. பிறகு அவர் மறுபடியும் தன் மனைவியிடம், உன்னால் என் நிம்மதியே போய்விட்டது, இன்னும் ஒருபடி மேலே உன்னால் என் வாழ்வே இருண்டு போய்விட்டது, என்னுடைய வாழ்வே இருளாக மாறிவிட்டது என்று இன்னும் அதிகமாக பேசிக்கொண்டிருந்தார். அலுவலகத்திலே இவ்வளவு நாள் வேலை செய்து அவ்வளவு வருமானத்தையும் நான் உன்னிடம்தானே கொண்டு கொடுக்கின்றேன். இன்னும் நான் என்ன செய்வது? உன்னோடு தான் நான் வாழ்கிறேன். இன்னும் அதிகமாக சம்பாதித்து கொண்டு வந்து கொட்டுகிறேன். நீயே நன்றாக கொட்டிக்கொள். அப்படியும் இப்படியுமாய் இன்னும் ஏதேதோ பேசிவிட்டார் அந்த இல்லத்தலைவர். அப்படி பேசி கொண்டிருந்தவர் திடீரென்று கோபமாக ஒரு அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டார். அந்த இல்லத்தலைவியோ கண்ணீரோடு அவள் மனதில் இப்படி நினைத்தாள், நானும் எல்லாரையும் விட்டுவிட்டுத்தானே இங்கு வந்தேன் என்று நினைத்து இன்னும் மேலும் அதிகமாக கண்ணீர் விட்டாள். பிறகு அந்த இல்லத்தலைவியும் மனக்கவலையோடு அழுது கொண்டே சாப்பிடாமல் அப்படியே தரையிலேயே படுத்து உறங்கிவிட்டாள். பிறகு அடுத்த நாள் பொழுது விடிந்தது. பிறகு எழுந்து, அதே பணிதான், என்ன பேசினாலும் எப்படி பேசினாலும் தன்னுடைய வேலைகளை செய்தாக வேண்டுமே. அதனால் அந்த இல்லத்தலைவி தனது வேலையை ஆரம்பிக்க சமையலறைக்குள் சென்றாள். அன்றைக்கும் திரும்பவும் அதேபோல் அவள் அவசரமாக வேகமாக சமைத்தே வைத்து விட்டாள். ஆனால் அந்த இல்லத்தலைவரோ அன்றும் மறுபடியும் கோபமாக சாப்பிடாமலும் மதிய சாப்பாடு எடுத்து செல்லாமலும் அப்படியே விருட்டென்று கோபமாக கிளம்பி சென்று விட்டார். பிறகு அந்த இல்லத்தலைவர் அலுவலகம் சென்று தனது வேலையை எப்போதும் போல செய்ய ஆரம்பித்தார். அங்கே அவர் வேலை செய்த அந்த அலுவலகத்திற்கு ஒரு வயதான முதியவர் தனது தலையில் ஒரு பழக்கூடியை வைத்து கொண்டு வியர்வை சொட்ட சொட்ட அந்த அலுவலகத்திற்குள் வந்தார். வந்தவர் ஒரு ஓரமாக தன் தலையில் இருந்த பழக்கூடியை இறக்கி வைத்துவிட்டு இந்த இல்லத்தலைவர் வேலை செய்யும் இடத்திற்கு வந்தார். வந்த அந்த முதியவர் தனது சட்டைப்பையில் இருந்த பணத்தை எடுத்து அந்த இல்லத்தலைவர் வேலை செய்த அந்த மேஜை மேல் வைத்தார். இதை பார்த்த அந்த இல்லத்தலைவருக்கு ஒரே ஆச்சரியம் தன்னுடைய மனதில். இவ்வளவு வயதான இந்த முதியவர் யாருக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறார் என்று தன்னுடைய மனதில் நினைத்து கொண்டு அதை அந்த முதியவரிடமே கேட்டுவிட்டார். ஐயா, இவ்வளவு வயதான காலத்தில் இவ்வளவு கஷ்டப்பட்டு வியர்வை சொட்ட இங்கே வந்திருக்கிறீர்களே, நான் ஏதாவது உங்களுக்கு உதவி செய்யட்டுமா? என்ன உதவி வேண்டும் கேளுங்கள் என்று அந்த இல்லத்தலைவர் அந்த வயதான முதியவரிடம் கேட்டார். அந்த இல்லத்தலைவர் கேட்டதற்கு அந்த முதியவர் அந்த பணம் இருக்கும் கவரை எடுத்து இல்லத்தலைவரிடம் கொடுக்கிறார். அந்த கவரில் எழுதியிருந்த முகவரியை பார்த்த இல்லத்தலைவருக்கு
ஒரே அதிர்ச்சி. ஏனென்றால் அதில் எழுதியிருந்த முகவரி ஒரு முதியோர் இல்லத்தின் முகவரி. அதை எதுக்காக, யாருக்கு, ஏன் அனுப்புகிறீர்கள் என்று ஒரு எண்ணம் அந்த இல்லத்தலைவருக்கு மனதில் ஏற்பட்டது. அவரை பார்த்த அந்த முதியவருக்கு புரிந்துவிட்டது. ஐயா, யாருக்கு பணம் அனுப்புகிறீர்கள் என்றுதானே கேட்க மனதில் உங்களுக்கு தோன்றுகிறது என்று அந்த இல்லத்தலைவரை பார்த்து கேட்டார். பிறகு அவரே சொன்னார், இந்த பணம் என் மனைவிக்கு நான் அனுப்புகிறேன் என்று கூறினார். அதை கேட்ட அந்த இல்லத்தலைவர், மனைவிக்காகவா, என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பிறகு அந்த முதியவர், ஆமாம், என் மனைவிக்காக தான் இந்த பணத்தை நான் அனுப்புகிறேன். இதுபோல அந்த முதியோர் இல்லத்திற்கு நான் 10 வருடங்களாக பணம் அனுப்பி கொண்டிருக்கிறேன். இதுவரை நான் இப்படி பணம் அனுப்புவதை யாரும் என்னிடம் ஏன் எங்கு அனுப்புகிறீர்கள் என்று கேட்டதே இல்லை. முதல் முறையாக நீங்கள் தான் என்னிடம் கேட்டிருக்கிறீர்கள் என்று அந்த இல்லத்தலைவரிடம் கூறிவிட்டு பிறகு மேலும் சொல்ல ஆரம்பிக்கிறார். எனக்கு திருமணம் ஆகி 40 ஆண்டுகள் ஆகின்றன. என் மனைவி என் கூட தான் இருக்கிறாள். எங்களுக்கோ குழந்தைகளே இல்லை. என் மனைவிக்கோ வாய் பேச முடியாது. எங்களுடைய திருமணம் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு தம்பி என்று அந்த முதியவர் இல்லத்தலைவரிடம் கூறினார். அதை கேட்ட அந்த இல்லத்தலைவர், சுவாரஸ்யமான நிகழ்வில் திருமணமா, என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பிறகுதான் அந்த முதியவர் சொல்ல ஆரம்பித்தார் தனது திருமண வாழ்க்கையை. தன் மனைவியினுடைய 10 வயது இருக்கும் பொழுது அவளுடைய தந்தை காலமாகி இருக்கிறார். அதை கேட்டு பார்த்த அதிர்ச்சியிலே அவருடைய மனைவிக்கு பேச்சு போய்விட்டது. அவள் ஊமையாகிவிட்டாள். வீட்டிற்கு அவள் ஒரே மகள்தான், செல்ல பிள்ளையாக இருந்தாள். பிறகு அந்த மகளை அவளுடைய தாய் பல வீடுகளிலும் வேலை பார்த்து ஆளாக்கிவிட்டாள். அவளுடைய குறைகளை மட்டுமே பார்த்தவர்களுக்கு அவளுடைய அன்பை பற்றி தெரிந்து கொள்ளவே இல்லை. அவளுக்கு எல்லோரும் தன்னிடம் பேச வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் யாருமே அவளிடம் பேசவே மாட்டார்கள். அவளுடைய தந்தை காலமான பிறகு அவர்களுடைய உறவுகள் எல்லோரும் அவரவர் வேலைகளை பார்க்க சென்று விட்டார்கள். பிறகு அவளுக்கு திருமண வயதும் வந்துவிட்டது. ஆனால் இவளால் வாய் பேச முடியாது என்று ஒரு காரணத்தினால் அவளை யாருமே திருமணம் செய்து கொள்ள முன்வரவே இல்லை. பிறகு என்னுடைய பெற்றோர்கள் இவர்களிடம் பேசி எனக்கும் என் மனைவிக்கும் திருமணம் நடந்தது. காலங்கள் பல கடந்தன. என்னுடைய பெற்றோர்கள் இப்பொழுது எங்களிடம் இல்லை. அவர்களும் காலமாகிவிட்டார்கள். ஆனால் என் மனைவியோ ஒரு குழந்தை மாதிரி. அவளுடைய உலகமே நான்தான். என்னை தவிர வேறு யாரையும் அவளுக்கு தெரியாது. ஒரு முறை நான் உடல்நலம் பாதிக்கப்பட்டேன். படுத்த படுக்கையாகவே இருந்தேன். எனக்கு மருந்து வாங்க வேண்டுமானால் அவளிடம் கையில் பணமும் இல்லை. அப்பொழுது எனக்கு மருந்து வாங்க வேண்டும் என்பதற்காக என் மனைவி என்ன செய்தால் தெரியுமா? அவளுடைய அம்மாவின் நினைவாக அவள் வைத்திருந்த ஒரு தங்க சங்கிலியை விற்றுவிட்டு அந்த பணத்தை வாங்கி கொண்டு மருத்துவமனைக்கு கொண்டு வந்து அங்கிருந்த மருத்துவர்களிடம் எப்படியாவது என் கணவரை காப்பாற்றுங்களேன் என்று வாய் பேச முடியாமல் ஒரு விதமாக சொல்லி அவர்களிடம் அந்த பணத்தை கொடுத்திருக்கிறார். பிறகு ஒரு வழியாக சிகிச்சையெல்லாம் செய்து நான் குணமாகி திரும்பவும் என்னுடைய வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன். அப்பொழுதுதான் எனக்குள் ஒரு சிந்தனை வந்தது. எனக்கு முன் அவள் காலமாகிவிட்டால் பரவாயில்லை, அவளை கடைசி வரை பார்த்து கொண்டோம் என்று மன நிம்மதி எனக்குள் இருக்கும். ஆனால் ஒருவேளை அப்படி நடக்காமல் அவளுக்கு முன் எனக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் அவளுடைய நிலை என்னவென்று யோசித்தேன். அதனால்தான் ஒவ்வொரு மாதமும் நான் ஒரு தொகையை அந்த முதியோர் இல்லத்திற்கு அனுப்பிவிடுவேன். இன்னும் வயதான காலத்தில் கஷ்டப்படுபவர்களுக்கும் பின்னாளில் என்னுடைய மனைவிக்கும் சேர்த்து அந்த பணத்தை அந்த முதியோர் இல்லத்திற்கு அனுப்பி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் நான் பணம் அனுப்பும் பொழுது அந்த பணத்துடன் ஒரு கடிதமும் எழுதி அனுப்புவேன். அந்த கடிதத்தில் ஒருவேளை அடுத்த மாதம் வரவேண்டிய பணம் வரவில்லை என்றால் இங்கே வந்து என் மனைவியை அழைத்து கொண்டு அங்கே அந்த முதியோர் இல்லத்தில் அவளை பத்திரமாக கண்கலங்காமல்
கடைசி வரை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று எழுதியிருக்கிறேன் என்று அந்த இல்லத்தலைவரிடம் கூறி முடித்தார் அந்த முதியவர். அதை கேட்டவுடன் அந்த இல்லத்தலைவருக்கு மனம் கலங்கி கண்களிலிருந்து நீர் வழிய ஆரம்பித்தது. பிறகு அந்த இல்லத்தலைவர் அந்த முதியவரை அப்படியே அன்போடு பார்த்தார். பிறகு அந்த முதியவர் கொடுத்த பணத்தை வாங்கி அந்த இல்லத்தலைவர் மணி ஆர்டர் பண்ணி அனுப்பிவிட்டார். பிறகு அந்த இல்லத்தலைவரிடம் அந்த முதியவர், தம்பி, நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அந்த இல்லத்தலைவர், சொல்லுங்கள் ஐயா, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அந்த முதியவர், இங்கே வெளியிலே நான் வியாபாரம் செய்யக்கூடிய அந்த பழக்கூடை இருக்கிறது. அதை கொஞ்சம் தூக்கி என் தலையில் வைக்க உதவி செய்ய முடியுமா என்று கேட்டார். அதை கேட்ட அந்த இல்லத்தலைவர், ஐயா, இதோ நான் ஓடோடி வருகிறேன் என்று கூறிக்கொண்டே ஓடி வந்தார். அப்படி வெளியே வந்து பார்த்த அந்த இல்லத்தலைவருக்கு இன்னும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அது என்னவென்றால், அந்த முதியவருக்கு இடது கையே இல்லை. அவ்வளவு நேரம் அந்த இல்லத்தலைவர் அந்த முதியவரிடம் பேசி கொண்டிருந்தார். ஆனால் அந்த முதியவரின் இடது கை இல்லாததை அவர் கவனிக்கவே இல்லை. பிறகு இன்னும் அந்த இல்லத்தலைவர் கண்கலங்கியபடியே அந்த பழக்கூடையை தூக்கி அந்த முதியவரின் தலையில் வைக்கிறார். அந்த பழக்கூடை கொஞ்சம் சுமையாகத்தான் இருந்தது. பிறகு அந்த இல்லத்தலைவர் அந்த முதியவரிடம், மனைவியின் மீது இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர்கள், உங்களுக்கு ஒரு குழந்தையும் கொஞ்சம் சொத்தும் இருந்திருந்தால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். உங்கள் மனைவிக்காக நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட தேவையே இல்லையே என்று குரல் தழுதழுக்க அந்த முதியவரிடம் இல்லத்தலைவர் கேட்டார். அந்த இல்லத்தலைவர் அப்படி கேட்ட உடனே அந்த முதியவர் சிரித்தபடியே, தம்பி, என் மனைவி நம்பி வந்தது என்னைத்தான், என்னுடைய சொத்தையோ அல்லது குழந்தைகளையோ இல்லையே. எனவே அவளுக்காக சுமக்கின்ற இந்த சுமையும் எனக்கு ஒரு சுகம்தான் என்று சொல்லிவிட்டு அவருடைய வியாபாரத்தை பார்க்க அவர் கிளம்பிவிட்டார். இப்பொழுது அந்த இல்லத்தலைவரின் கண்களிலே கண்ணீர் இன்னும் வேகமாக அதிகமாக வழிய ஆரம்பித்தது. பிறகு அவர் சட்டென்று அலுவலகத்திற்கு சென்று விடுப்பு கொடுத்துவிட்டு, தன்னை மட்டுமே நேசித்து தன்னை மட்டுமே நம்பி எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து யாரென்று அறியாமலேயே திருமணம் பேசி முடிக்கப்பட்ட பிறகு அறிந்து அல்லது பார்க்கிறோம், பழகுகின்றோம், அப்படியாக நம்பி நம்மை மட்டுமே உலகம் என்று எல்லா விதத்திலும் இருக்கக்கூடிய அந்த ஜீவனை நாம் மிகவும் கஷ்டப்படுத்தி விட்டோமே என்று நினைத்து கண்களில் கண்ணீர் வழிய வேகமாக தன் வீட்டிற்கு தன் மனைவியை பார்க்க சென்றார். இந்த உலகிலே சிறந்த காதல் ஜோடி என்றால் அது யார் தெரியுமா? எவ்வளவு வறுமையிலும் கணவனை நேசிக்கின்ற பெண்ணும், எவ்வளவு வயதானாலும் மனைவியை நேசிக்கின்ற ஒரு ஆணும் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.